இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சமத்துவ உரிமையில் நம்ம எத்தனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம், ஒரு 5 இருக்குதுன்னு சொல்லியிருந்தோமா, அந்த 5 தான் பார்க்க போகிறோம். வந்து ஆர்டிக்கல் 14லேருந்து ஆர்டிக்கல் 18 வரைக்கும். ஓகேவா? ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்லுது. அதாவது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லாவுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இது யார் சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு ஏவி டைசி அப்படிங்கிறவங்க வந்துட்டு சொன்னாங்க. ஏவி டைசிங்கிறவங்க என்ன சொன்னாங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆனால் ஆர்டிக்கல் 361 படி பார்த்தோம்னா 2 பேருக்கு வந்து எக்ஸப்ஷன். ஒன்று யாருன்னா, ஒன்று குடியரசுத் தலைவர், இன்னொன்று ஆளுநர். இப்போ குடியரசுத் தலைவர்னால் பிரசிடெண்ட்டு, ஆளுநர்னா கவர்னர். இது வந்து ஆர்டிக்கல் 14. ஆர்டிக்கல் 15ல் என்ன அப்படின்னா வந்துட்டு சாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம் சார்ந்து பாகுபாடுகள்லாம் நம்ம காமிக்கக்கூடாது. ஓகேவா? இவங்க வந்துட்டு எங்கே பிறந்தாங்க, எங்கே இது பண்ணாங்க அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் நம்ம வந்துட்டு இது பண்ணக்கூடாது. இது ஆர்டிக்கல் 15. ஓகே. ஆர்டிக்கல் 16 என்ன அப்படின்னா வந்துட்டு பொது பணிகளில் சம வாய்ப்பு. ஓகேவா? வந்துட்டு பொது பணிகளில் வந்துட்டு இது சம வாய்ப்பை கொடுக்கணும். ஓகேவா? நான் இது ஒரு கதை மாதிரி இப்போ சொல்கிறேன். 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. என்னது? அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஆர்டிக்கல் 18 வந்து என்னது? பட்டங்களை நீக்குதல். அதாவது எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா கல்வி, இராணுவம் அது மாதிரி உள்ள பட்டங்களை வச்சுக்கலாம். இது வந்துட்டு அந்த கேஸ்ட்டு வச்சோ இல்லாட்டி வந்துட்டு அது மாதிரி வந்துச்சு. அந்த பாரத ரத்னா, பத்ம விபூஷன் இது மாதிரி உள்ள இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா போடக்கூடாது. ஸோ வந்துட்டு அது கல்வியிலையோ இல்லை இராணுவ பட்டத்தையோ நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு கதை மாதிரி சொல்லலாமா? கதை மாதிரி இது ஒரு கதை மாதிரி சொல்லலாம். ஆர்டிக்கல் 14 என்ன அப்படின்னா வந்துட்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லை. ஓகேவா? நம்ம வந்துட்டு என்னது, இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக 4 பேர் போகிறோம். ஓகேவா? சட்டத்தின் முன் எல்லாம் சமம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், நான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நாங்கள் 4 பேர் தான் ஒரு கேங்லன்னா, நான் 5வது ஆளாக வருது அப்படின்னா வந்துட்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், அடுத்து என்ன கேட்குறேன் கேள்வின்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு வந்து என்ன சாதி, என்ன மதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஓகேவா? இப்படி கேட்குறேன். இது வந்து அடுத்த ஆர்டிக்கல். அதாவது 14ல் என்ன சொன்னேன், எல்லா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொன்னேன். நான் 15ல் என்னது இது மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். 16ல் ஏன்னா நாங்கள் எல்லோரும் எங்கே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஜாப்புக்காக போகிறோம். ஓகேவா? ஒரு பப்ளிக் ஜாப்புக்கு நம்ம போகிறோம். அப்படி இது பண்ணும்போது அங்கே போயிட்டு எனக்கு ஜாபுக்கு போய் எல்லோரும் இன்டர்வியூக்கு உட்காந்துருக்கும் போது நீங்கள் பக்கத்தில் உட்காராத. ஓகே, அதான் வந்துட்டு தீண்டாமை ஒழிப்பு. ஓகே, அபார்ஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. உட்காராத.